ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதிற்குள் வைத்திருக்கின்ற அந்த வேண்டுதலின் சக்தி அதிகரிக்கப் போகின்றது. உன்னுடைய கரத்தால் நீ தொட்டிருக்கின்ற இந்த வேலானது உன் மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும். உன்னுடைய வேண்டுதலானது சர்வ நிச்சயமாக பலிக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் சந்தோஷமாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய கள்ளம் கபடமற்ற தூய்மையான உள்ளத்திற்கு நீ அடைய போகும் மகிழ்ச்சி என்பது அளவில்லாமல் இருக்கும். உன் அருகில் இருக்கின்ற நான் உன்னோடு இருந்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து உன்னுடைய வாழ்விற்கு நல்வழி காட்டி உன்னை உயர்த்தி முன்னேற்றி காண்பிக்கப் போகின்றேன். என்னை முழு மனதோடு வணங்கி வருகின்ற உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் துரத்தி அடித்துவிட்டு இன்பத்தை அந்த இடத்தில் நிலையாக இருக்கும்படி வைக்க வந்து விட்டேன். என்னை முழுமையாக நம்பிய ஒருவரையும் நான் கைவிட்டதாக சரித்திரமில்லை. என்னுடைய மனமானது உன் வேண்டுதலை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றது. உன் வாழ்விற்கு எது முக்கியமோ, எது தேவையோ, எது அவசியமான ஒன்றோ அதைத்தான் நீ வேண்டுதலாக வைத்தும் இருக்கின்றாய். அவசியமான ஒன்றை அவசரமாக கொடுத்தே ஆக வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இத்தனை நாள் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுவதையும் விட்டுவிடு. அதுதான் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு ஏதோ ஒரு வகையில் தடையாகவும் இருந்து வருகின்றது. பிறருக்கு நீ கொடுக்கின்ற மதிப்பில்தான் உனக்கு பிறரால் கொடுக்கப்படும் மதிப்பானது அடங்கியும் இருக்கின்றது. பிறரிடம் நீ பேசக்கூடிய வார்த்தையில்தான் உன்னிடம் வந்து சேரக்கூடிய வார்த்தைகளின் தன்மையும் அடங்கி இருக்கின்றது. உன்னிலிருந்து வெளிப்படுகின்ற விஷயங்களை தான் நீ வரவேற்கவும் செய்வாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உடலையும் மனதையும் பாதிக்காத அளவிற்கு உன்னுடைய செயல்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பிறரை திருத்தும் எண்ணத்தை விட்டுவிடு, மாற்றும் எண்ணத்தை விட்டுவிடு. அந்த வேலையை காலத்திடம் கொடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்தி உன்னுடைய முன்னேற்றத்திற்கு எந்த விஷயங்கள் எல்லாம் தேவையோ அதை பொறுமையாகவும் கவனமாகவும் நிதானத்தோடும் செய்ய பழகு. பிறர் உன்னுடைய மனதை நோகடித்தால் அவர்களுடைய செயல்களுக்கு நீ வருந்தி கொண்டு இருக்காமல் அத்தனையையும் கடந்து இன்முகத்தோடு கடந்து வர பழக வேண்டும். உடலிற்கு அவ்வப்பொழுது ஓய்வும் கொடு, மனதிற்கு அவ்வப்பொழுதும் ஓய்வும் கொடுத்து சற்று கண்களை மூடி அமைதியாக இரு. தியானம் செய்ய பழகு. இவையெல்லாம் கோபத்தை கட்டுப்படுத்தவும் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்தவும் உதவும். உனக்குள் ஒரு அமைதியும் நிதானமும் எழ வேண்டும். அவற்றில்தான் உன் பிரச்சனைக்கான தீர்வை நீ காண முடியும். உன்னை தவிர உன்னை வெல்ல யாராலும் முடியாது. உன் பிரச்சனைகளை தீர்க்கும் ஆயுதமும் உனக்குள் தான் இருக்கின்றது. அதை கொண்டு அத்தனையும் வென்று ஜெயித்து காண்பிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. நீ நடக்காதா என்று காத்திருந்த உன்னுடைய வேண்டுதல்கள் பலிக்கக்கூடிய நேரம் இது. உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள். இந்த நேரம் எந்த ஒரு அவநம்பிக்கையும் உன் மனதில் எழாதபடி பார்த்துக்கொள். அவநம்பிக்கையை கொடுக்கின்ற மனிதர்களை உன்னிடம் இருந்து விலக்கி வை. யாரெல்லாம் உனக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார்களோ அவர்களை உன் அருகில் வைத்துக்கொள். நேர்மறையான மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படி பார்த்துக்கொள். அதிக அளவில் நன்மை பெறுவாய். நல்லதே நடக்கும்.